மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பாடப்பகுதி படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணக்கு பதிவியல்ல அலகு 3 கூட்டாண்மை நிறுவன கணக்குகள். இந்த பாடப்பகுதியில் நிலை முதல் முறையில் எவ்வாறு கணக்குகளை தயாரிப்பது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். நிலை முதல் முறையில் கணக்குகளை தயார் செய்யும் பொழுது பொதுவாக நாம் 2 கணக்குகளை தயார் செய்ய வேண்டும். முதலாவதாக முதல் கணக்கு மற்றும் எடுப்பு கணக்கு. ஃபர்ஸ்ட் முதல் கணக்கை பத்தி பார்த்துடலாம். இந்த முதல் கணக்குல 3 இனங்கள் தான் இடம்பெறும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய தொடக்க முதல், அதே போன்று அந்த கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய கூடுதல் முதல், இறுதியாக அந்த கூட்டாளிகள் முதல் தொகையிலிருந்து ஏதேனும் ஒரு தொகையை நிரந்தரமாக எடுக்கும் பொழுது, இந்த 3 விஷயங்கள் தான் முதல் தொகையில முதல் கணக்குல இடம்பெறும். பொதுவாக முதல் கணக்கோட பற்று பகுதியில் எது மட்டும்தான் வரும் அப்படின்னா, அந்த கூட்டாளிகள் அவங்களோட முதல்ல இருந்து ஏதேனும் ஒரு தொகையை நிரந்தரமாக எடுத்தால் அந்த தொகை மட்டும்தான் எங்க வரும், முதல் கணக்கோட பற்று பகுதியில் வரும். வரவு போக்கு என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய தொடக்கம் முதல் அது இடம்பெறும். அடுத்ததாக அதே கூட்டாளிகள் ஏதேனும் கூடுதல் முதல் தொகையை பிற்காலத்தில் கொண்டு வந்தால் அந்த கூடுதல் முதல் தொகையும் வரவு பக்கத்தில் இடம்பெறும். அப்ப இந்த 3 இனங்களை தவிர வேறு எதுவும் இந்த முதல் கணக்கில் இடம்பெறாது. அடுத்ததாக நடப்பு கணக்கு. நடப்பு கணக்கில் என்னெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா, பற்று பகுதியில் இருப்பு கீக்கோ, அதாவது தொடக்க இருப்பு. நடப்பு கணக்கு ஏதேனும் பற்று இருப்பு இருந்து அப்படின்னா பற்று பகுதியில் இடம்பெறும். அடுத்தது எடுப்புகள், எடுப்புகள் மீதான வட்டி, லாப நட்ட பகிர்வு, அதாவது நட்ட பங்கு மட்டும்தான் இங்க நிச்சயம் இடம்பெறும். அவ்வளவுதான். நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. எடுப்பு கணக்கோட பற்று பகுதியில் என்னென்ன இனங்கள் தான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கணக்கு பற்று இருப்பை காண்பித்தால் பற்று பகுதியில் வரும், வரவு இருப்பை காண்பித்தால் வரவு பகுதியில் வரும். அவ்வளவுதான். இந்த இருப்பு கீக்கோ அப்படின்றது காமன், பற்று பகுதியிலும் வரலாம், வரவு பகுதியிலும் வரலாம். கணக்குல பற்று இருப்பு இருக்கு அப்படின்னா பற்று சைட்ல போறோம், வரவு இருப்பு இருக்கு அப்படின்னா வரவு சைட்ல போறோம். இது கணக்கு செய்யும்போது உனக்கு புரியும். அடுத்தது எடுப்புகள், எடுப்புகள் மீதான வட்டி, லாப நட்ட பகிர்வு அப்படின்னா நட்டம் ஏற்பட்டால் மட்டும்தான் இங்க வரும், பற்று பகுதியில் வரும். லாபம் ஏற்பட்டால் இதே லாப பகிர்வு வரவு பகுதியில் இடம்பெறும். அடுத்தது நடப்பு கணக்கோட வரவு பகுதியில் என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, இதே போன்று இருப்பு கீக்கோ. நடப்பு கணக்கு வரவு இருப்பை காண்பித்தால் நடப்பு கணக்கோட வரவு பகுதியில் இடம்பெறும். அடுத்தது முதல் மீதான வட்டி, ஊதியம், கழிவு, லாப பகிர்வு. நல்லா கவனிச்சுக்கோங்க. லாப பகிர்வு நட்டம் என்றால் பற்று பகுதியில் இடம்பெறும். அதே போன்று லாப பகிர்வு லாபம் என்றால் வரவு பகுதியில் இடம்பெறும். இந்த இனங்கள் மட்டும்தான் இங்குது இந்த நம்ம நடப்பு கணக்குல வரக்கூடியது. நம்ம இந்த கணக்கை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி படிவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி படிவம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கை எந்த விதமான ஐயப்பாடுமின்றி சரியான முறையில் செய்து முடிக்க இயலும். ஆகவே மாணவர்கள் அனைவரும் இந்த முதல் கணக்கு மற்றும் நடப்பு கணக்கின் மாதிரி படிவத்தை நன்றாக படித்துக் கொள்ளவும். கணக்கினை தயார் செய்வதற்கு முன்பு அந்த கணக்கை முதல்ல நம்ம நல்லா ரீட் பண்ணிக்கலாம். பின்வரும் தகவல்களிலிருந்து ரூபன் மற்றும் டெரி அவர்களின் முதல் நிலை முதல் என கொண்டு அவர்களின் முதல் கணக்கை தயாரிக்கவும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நிலை முதல் முறையில 2 கணக்குகளை தயார் செய்ய வேண்டும். முதல் கணக்கு, நடப்பு கணக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடலாம், முதல் கணக்கை தயார் செய்வோம். முதல் கணக்கை நம்ம தயார் செய்யணும் அப்படின்னா அதோட மாதிரி படிவம் நமக்கு நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ முதல்ல என்ன அந்த முதல் கணக்கோட மாதிரி படிவத்தை நீட்டா எடுத்து எழுதிடுவோம்.
முதல் கணக்கோட பற்று பகுதியில் என்ன வரும்? ரொக்கம் அல்லது வங்கி. இது எதுக்கான பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது தொகை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த எடுத்திருந்தால் மட்டும்தான் இங்க பதிவு வரும், இல்லைன்னா வராது. அதே போன்று வரவு செயல இருப்பு கீக்கோ, அதாவது அந்த கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய தொகை வரும். ரொக்கம் அல்லது வங்கி இருப்பு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய கூடுதல் முதல் தொகை வரும். அவ்வளவுதான். சரியா? இப்ப ஃபார்மேட்டை நம்ம சரியான முறையில் எடுத்து எழுதியாச்சு. இப்போ கணக்கோட முதல் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2018 ஏப்ரல் 1 அன்று முதல். நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய தொடக்க முதல் முதல் கணக்குல எங்க வரும்? வரவு பகுதியில். வரவு பகுதியில் இருப்பு கீக்கோன்னு போட்டுக்கோம்ல, அதுதான் இது தொடக்க முதல், அந்த கூட்டாளிகள் கொண்டு வரக்கூடிய முதல். அப்போ ரூபன் எவ்வளவு கொண்டு வராரு? ரூபாய் 70,000. டெரி எவ்வளவு கொண்டு வராரு? ரூபாய் 50,000. அப்போ இருப்பு கீக்கோக்கு நேரா ஆப்போசிட்ல ரூபன் அவரோட காலத்துல ரூபாய் 70,000 எடுத்து எழுதுறோம், டெரி அவரோட காலத்துல ரூபாய் 50,000 எடுத்து எழுதுறோம். அடுத்த நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, 2018 ஏப்ரல் 1 அன்று நடப்பு கணக்குகள் பிராக்கெட்ல வேணா வரணும்ல வரவு இருப்பு. சரியாமா? இந்த நடப்பு கணக்கோட வரவு இருப்பு எங்கதான் வரும் அப்படின்னா நடப்பு கணக்கில் தான் இடம்பெறும். இது முதல் கணக்கில் இடம்பெறாது. ஆகவே இதை நடப்பு கணக்குகள் தயார் செய்யும் பொழுது இதை கருத்தில் கொள்ள வேண்டும். முதல் கணக்குகளை தயார் செய்யும் பொழுது இதை கருத்தில் கொள்ள வேண்டாம். அடுத்த வணிக நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, கூடுதல் முதல் கொண்டு வந்தது. பார்த்துக்கோமா, கூடுதல் முதல் கொண்டு வந்தது அப்படின்னா முதல் கணக்கில் இடம்பெறும். பற்று பகுதியில் இடம்பெறுமா? வரவு பகுதியில் இடம்பெறுமா? இங்கதான் இடம்பெறும், வரவு பகுதியில் தான் இடம்பெறும். அப்போ வரவு பகுதியில ரொக்கம் அல்லது வங்கி இருப்புன்னு போட்டு அவங்க எவ்வளவு முதல் கொண்டு வராங்க? ரூபாய் 18,000, ரூபாய் 16,000 ஆகிய தொகையை எடுத்துறோம். சரியாமா? நல்ல கவனிங்க. ரூபன் எவ்வளவு கொண்டு வராரு? ரூபாய் 18,000. டெரி எவ்வளவு கொண்டு வராங்க? ரூபாய் 16,000. அவங்க எவ்வளவு கூடுதல் முதல் கொண்டு வராங்களோ அந்த தொகையை கரெக்டா எடுத்து எழுத வேண்டும். இந்த கணக்கினை பொறுத்த மட்டில் நிரந்தர எடுப்பு எதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யணும்? பற்றிருப்புல ஒண்ணுமே வராது, அந்த காலத்தை நம்ம விட்டுலாம். இப்ப என்ன செஞ்சாச்சு? கூட்டாளிகள் கொண்டு வந்த தொடக்க முதலையும் போட்டாச்சு. அதே போன்று கூட்டாளிகள் கொண்டு வந்த கூடுதல் முதலையும் கணக்கில் பதிவு செஞ்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? இருப்பு கட்ட வேண்டும். இப்ப நல்லா கவனிங்க. ரூபன் பார்ப்போம். ரூபன் தொடக்க முதல் எவ்வளவு கொண்டு வராரு? ரூபாய் 70,000. கூடுதல் முதல் எவ்வளவு? ரூபாய் 18,000. அப்ப 70,000 பிளஸ் 18,000 எவ்வளவு? ரூபாய் 88,000 கீழே கூட்டி போடுறோம். அதே மாதிரி டெரி பாத்தீங்கன்னா தொடக்க முதல் ரூபாய் 50,000 கொண்டு வராரு, கூடுதல் முதல் ரூபாய் 16,000 கொண்டு வராரு. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு? ரூபாய் 66,000. அந்த ரெண்டு அமௌண்டையும் கூட்டி கீழே பதிவு செய்ய வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா பற்று பகுதியில் என்ன இருக்காது? நிரந்தர எடுப்பு இல்லை. அதனால அந்த காலத்துல XX போட்டுருவோம். சரியாமா? அல்லது டேஷ் போட்டாலும் சரி. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ரூபன் காலத்துல எவ்வளவு கூட்டுத்தொகை வந்தது? ரூபாய் 88,000 வந்தது. டெரி காலத்துல எவ்வளவு வந்தது? ரூபாய் 66,000. இந்த சேம் அமௌண்ட் என்ன செய்யறோம்? பற்று பகுதியில் எடுத்து எழுதுறோம். இப்ப பற்று பகுதியில் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அப்ப என்ன செய்யறோம்னா இருப்பு கீயின் போட்டு அதே 88,000 ரூபன் காலத்திலும் டெரி காலத்தில் ரூபாய் 66,000 இருப்பு கீ அப்படின்னு எழுதி எடுத்து எழுத வேண்டும். எடுத்து எழுதிட்டு மறுபடியும் வரவு காலத்துல இருப்பு கீக்குன்னு போடணும். சரியாமா? முதல் கணக்கோட வரவு பகுதியில் இருப்பு கீக்கோ அப்படின்னு எழுதி பற்று பகுதியில் இருப்பு கீ பகுதியில் உள்ள அந்த தொகையை அப்படியே எடுத்து எழுதுறோம். ரூபன் காலத்தில் எவ்வளவு இருக்குது? ரூபாய் 88,000. டெரி காலத்தில் ரூபாய் 66,000. வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள். சரியாமா? அங்க இருப்பு கீயே இருக்குது, அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணும்போது இருப்பு கீயை இருப்பு கீக்குன்னு எழுதும். அவ்வளவுதான். அங்க பற்று சைடுல இருக்குல்ல, பற்று சைடுல இருக்கிறது அப்படியே இங்க எடுத்து எழுதுங்க. அங்க இருப்பு கீன்னு இருக்கும், இங்க இருப்பு கீக்கோன்னு இருக்கும். கீயினா வேற ஒண்ணும் இல்ல, இறுதி இருப்பு. கீக்கோ அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, தொடக்க இருப்பு. மறுபடியும் சொல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. பொதுவாக முதல் கணக்குகளில் 3 இனங்கள் இடம்பெறும்.
தொடக்க முதல், கூடுதல் முதல் மற்றும் நிரந்தர எடுப்பு. இந்த நிரந்தர எடுப்பு மட்டும்தான் பற்று பகுதியில் இடம்பெறும். தொடக்க முதல் மற்றும் கூடுதல் முதல் ஆகிய 2 இடங்களும் வரவு பகுதியில் இடம்பெறும். இந்த கணக்கை பொறுத்தமட்டில் நிரந்தர எடுப்பு எதுவுமே இல்லை. அதனால் நிரந்தர எடுப்பு, அதாவது பற்று சைடில் வங்கி அல்லது ரொக்கம்னு போட்டுக்கோம்ல, அதில் என்ன செய்யறோம், தொகை காலத்தில் வந்து இன்ட்டு மார்க் போடுறோம், XXX அப்படின்னு போடுறோம். எதுக்கு? ரூபனுக்கும் இல்லை, டெரிக்கும் இல்லை. அடுத்தது வரவு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க ரொக்கம், தொடக்க முதல், சரியாமா? தொடக்க முதலாக ரூபன் ரூபாய் 70,000 கொண்டு வராரு. அதே போல டெரி ரூபாய் 50,000 கொண்டு வராரு. கூடுதல் முதலாக ரூபன் ரூபாய் 18,000 டெரி ரூபாய் 16,000 கொண்டு வராரு. சரியாமா? இப்ப அடுத்த என்ன சொல்லணும், நம்ம இருப்பு கட்டுறோம். இருப்பு கட்டும் பொழுது பற்று பகுதியில் பார்க்கணும், வரவு பகுதியில் பார்க்கணும். பற்று பகுதியில் ஏதாவது தொகை இருக்கா? ஒண்ணுமே இருக்காது. வரவு பகுதியில் மட்டும் தான் இருக்கும். சரியாமா? வரவு பகுதியில ரூபன் காலத்துல ரெண்டையும் கூட்டுங்க, எவ்வளவு வரும்? ரூபாய் 88,000. அது அப்படியே கீழே எடுத்து எழுதணும். டெரிக்கு எவ்வளவு வரும்? ரூபாய் 66,000. அது அப்படியே கீழே எடுத்து எழுதிடும். இந்த சேம் தொகையை என்ன செஞ்சுங்க, பட்டு சைடு கொண்டு போயிடணும். பட்டு சைட்லையும் அந்த தொகை காலத்து நேரம் கொண்டு போயிடணும். சரியாமா? 88,000 ரூபன் காலத்துலையும் டெரி காலத்துல 66,000 எடுத்து எழுதுறோம். எடுத்து எழுதிட்டு பட்டு சைடில் பார்த்தீங்கன்னா எது மட்டும்தான் இருக்கும்? பார்த்தீங்கன்னா ரொக்கம் அல்லது வங்கி மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழே இருப்பு கீன்னு எடுத்து எழுதிட்டு ரூபன் காலத்தில் ரூபாய் 88,000, டெரி காலத்தில் ரூபாய் 66,000 எடுத்து எழுதுறோம். எடுத்து எழுதி முடிஞ்ச பிறகு என்ன செய்யறோம், மறுபடியும் முதல் கணக்கோட வரவு பக்கத்தில் இருப்பு கீக்கோன்னு எழுதி அதே தொகை, சரி, ரூபனுக்கு எவ்வளவு இருக்கு? ரூபாய் 88,000, டெரிக்கு எவ்வளவு இருக்கு? ரூபாய் 66,000. இதை மறுபடியும் அப்படியே எடுத்து எழுதுறோம். பற்று பகுதியில் இருப்பு கீன்னு இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணிட்டு, காப்பி பண்ணிட்டு முதல் கணக்கோட வரவு சைடில் அதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணும்போது இருப்பு கீயை இருப்பு கீக்குன்னு மாத்திக்க விடுவாங்க. சிம்பிள். சரியா? இதுதான் இது முதல் கணக்கு. முதல் கணக்கினை தயார் செய்த பின்னர் அடுத்த என்ன கணக்கு தயார் செய்ய வேண்டும்? நடப்பு கணக்கினை தயார் செய்ய வேண்டும். நடப்பு கணக்கினை பொறுத்த மட்டில் பற்று பகுதியில் என்னென்ன இனம் வரும், வரவு சைடில் என்னென்ன இனம் வரும் அப்படின்றது வந்து நமக்கு நல்லா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த மாதிரி படிவம் சரியான முறையில் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த கணக்கை நம்ம துல்லியமாக செய்து முடிக்க இயலும். மறுபடியும் ஒரு டைம் ரீகால் பண்ணி நல்லா கவனிச்சுக்கோங்க. நடப்பு கணக்கோட பற்று இருப்புல என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இருப்பு கீக்கோன்னு வேற ஒன்றும் இல்லை, நடப்பு கணக்கு ஏதேனும் பற்று இருப்பை காண்பித்தால் அது வரும். அடுத்தது எடுப்பு. அடுத்ததாக அந்த எடுப்புகள் மீதான வட்டி. அடுத்த லாப பகிர்வு போட்டு ஏதாவது நட்டம் இருந்தால் இங்க வரும், நட்ட பங்கு இங்க வரும். அவ்வளவுதான் பற்று பகுதியில் இடம்பெறக்கூடியது. வரவு செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே போல இருப்பு கீக்கோ வந்து பற்று செயலும் வரலாம், வரவு செயலையும் வரலாம். ஏன்னா நடப்பு கணக்கு வந்து பற்று இருப்பையும் காண்பிக்கும், வரவு இருப்பையும் காண்பிக்கும். அதனால இருப்பு கீக்கோன்றது வந்து பற்று செயலையும் வரலாம், வரவு செயலையும் வரலாம். நடப்பு கணக்கு வரவு இருப்பை காண்பித்தால் இங்க இருப்பு கீக்கோன்னு போட்டு அதை எடுத்து எழுதிக்கலாம். சரியாமா? அடுத்து என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, முதல் மீது வட்டி, ஊதியம் அல்லது சம்பளம்னு வரும். அடுத்தது கழிவு. அடுத்தது லாப நட்ட பகிர்வு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த லாப நட்ட பகிர்வு அப்படின்றது வந்து பற்று பகுதியிலும் வரும், வரவு பகுதியிலும் வரும். பற்று பகுதியில் வந்தால் அது நட்ட பங்கு, வரவு பகுதியில் வந்தால் அது லாப பங்கு. சரியாமா? இப்போ கணக்க செய்யலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ளது போட்ட ரெண்டாவது பாருங்க. 2018 ஏப்ரல் 1 அன்று நடப்பு கணக்கு. பிராக்கெட் என்ன போட்டிருக்கோம்? வேன் போட்டிருக்கோம். வேனா வரவு இருப்பு. சரியாமா? அப்ப எங்கதான் வரும்? வரவு சைடுல தான் போறோம். பற்று சைடுல ஒண்ணுமே இல்லை, பற்று இருப்பு இல்லை. இது என்ன இருப்பு? வரவு இருப்பு. அப்போ நடப்பு கணக்கோட வரவு பக்கம் இருப்பு கீக்குன்னு இருக்கோம்ல, அதுல ரூபனுக்கு ரூபாய் 25,000, டெரிக்கு ரூபாய் 15,000 ஆகிய தொகையை எடுத்து எழுத வேண்டும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 2018-19 எடுப்புகள். ரூபாய் 10,000 யார் எடுக்கிறா? ரூபன் எடுக்காரு. ரூபாய் 6,000 டெரி எடுக்காரு. அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுல நடப்பு கணக்குகள் பற்று இருப்பு இல்லை. அதனால பற்று இருப்புல உள்ள இருப்பு கீக்கோல இன்ட்டு மார்க் போடலாம் அல்லது டேஷ் போடலாம். அடுத்து என்ன இருக்குது? எடுப்பு எவ்வளவு மார்க் பாருங்க. ரூபன் ரூபாய் 10,000 எடுக்காரு, டெரி ரூபாய் 6,000 எடுக்காரு.
அப்போ பற்று பகுதியில் உள்ள எடுப்புகள் கணக்குன்னு போட்டிருக்கோம்ல, அதுல ரூபன் காலத்துல ரூபாய் 10,000 போடுங்க, டெரிக் காலத்துல ரூபாய் 6,000 பதிவு செய்ய வேண்டும். அடுத்த நடவடிக்கை எடுப்புகள் மீதான வட்டி. எடுப்புகள் மீதான வட்டி படிவத்தில் எங்க இருக்குது? பற்று பக்கத்தில் இருக்குது. அப்போ ரூபனுக்கு எடுப்பு மீதான வட்டி எவ்வளவு? ரூபாய் 500 என்பதை ரூபன் பக்கத்தில் எழுத வேண்டும். அதே போன்று டெரிக் எவ்வளவு? ரூபாய் 300 என்பதை டெரிக் காலத்தில் எழுத வேண்டும். அடுத்த நடவடிக்கை லாப பங்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. லாப பங்கு என்றால் வரவு பக்கத்தில் இடம்பெறும். அதே போன்று நட்ட பங்கு என்றால் பற்று பகுதியில் இடம்பெறும். அப்ப இங்க என்னது நமக்கு? லாப பங்கு. லாப பங்கு எங்கதான் இடம்பெறும்? வரவு பக்கத்தில் இடம்பெறும். அப்போ லாப நட்ட பகிர்வு போட்டு ரூபன் பக்கத்தில் ரூபாய் 35,000 டெரிக் காலத்தில் ரூபாய் 25,800 எடுத்து எழுத வேண்டும். அடுத்த நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் மீது வட்டி. முதல் மீது வட்டி எவ்வளவுமா இருக்குது? ரூபாய் 3,500 ரூபனுக்கும் ரூபாய் 2,500 டெரிக்கு இருக்கு. இந்த படிவத்தில் முதல் மீது வட்டி எங்கமா இருக்கு? பற்று பக்கம் இருக்கா, வரவு பக்கம் இருக்கா? வெரி குட். எங்க இருக்குது? வரவு பக்கம். இப்போ வரவு பக்கத்துல முதல் மீது வட்டின்னு எழுதிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட் போட்டிருக்கோம். அப்போ ரூபனுக்கு எவ்வளவு? ரூபாய் 3,500, டெரிக் எவ்வளவு? ரூபாய் 2,500 ஆகிய தொகையை எடுத்து எழுத வேண்டும். கணக்கோட அடுத்த நடவடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பளம். சம்பளம் அல்லது ஊதியம் சொல்லியிருக்கேன். இது எங்கதான் இடம்பெறும்? வரவு பகுதியில் தான் இடம்பெறும். இதுல பாத்தீங்கன்னா ரூபனுக்கு எதுவுமே கிடையாது. டெரிக் மட்டும் தான் எவ்வளவு இருக்கு? ரூபாய் 18,000. அப்போ ரூபன் காலத்துல எக்ஸ் போட்டுருங்க. டெரிக் காலத்துல எவ்வளவு? ரூபாய் 18,000 அப்படின்றத எடுத்து எழுத வேண்டும். அடுத்த நடவடிக்கை கழிவு. கழிவு பாத்தீங்க அப்படின்னா ரூபனுக்கு மட்டும்தான் இருக்குது, டெரிக்கு கிடையாது. அப்போ கழிவு எந்த பக்கத்தில் இடம்பெறும்? வரவு பக்கத்தில். அப்போ கழிவு காலத்துல ரூபனுக்கு எவ்வளவு இருக்கு? ரூபாய் 12,000 போட்டுருங்க. யாருக்கு கிடையாது? டெரிக்கு கிடையாது. அதனால டேஷும் போட்டுக்கலாம், இன்ட்டு மார்க்கும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கணக்குகளை இருப்பு கட்ட போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பற்று பகுதியில் அமௌண்ட் அதிகமா இருக்குமா, வரவு பகுதியில் அமௌண்ட் அதிகமா இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்தாலே தெரியும். கண்டிப்பா எங்கதான் அமௌண்ட் அதிகமா இருக்கும்? வரவு பகுதியில் தான் அமௌண்ட் அதிகமா இருக்கும். முதல்ல ரூபன் பக்கத்தை கூட்டலாம். ரூபன் பக்கத்தை கூட்டும் பொழுது என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இருப்பு கீழே எவ்வளவு இருக்குது? ரூபாய் 25,000 இருக்குது. முதல் மீது வட்டி ரூபாய் 3,500, கழிவு ரூபாய் 12,000, லாப நட்ட பகிர்வு எவ்வளவு இருக்கு? ரூபாய் 35,000. இந்த இனங்கள் அவ்வளத்தையும் கூட்டும் பொழுது நமக்கு கூட்டுத்தொகை எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 75,500. அதை அப்படியே கீழே எடுத்து எழுதிருங்க. அதே போல டெரிக் எவ்வளவு இருக்குது? ரூபாய் 15,000 இருக்குது, 2,500, 18,000, அடுத்தது ஒரு 25,800. இது அனைத்தையும் கூட்டும் போது நமக்கு என்ன கூட்டுத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 61,300. இதை அப்படியே கீழே எடுத்து எழுதிடணும். சரியாமா? வரவு பகுதியினோட கூட்டுத்தொகையை அப்படியே எங்க எடுத்து எழுதிடணும்? பற்று பகுதியிலையும் எடுத்து எழுதிடணும். அதாவது பற்று பகுதியில ரூபன் இருக்குல்ல, ரூபன் காலத்துல மொத்த கூட்டுத்தொகை ரூபாய் 75,500 அப்படின்னு எடுத்து எழுதிருங்க. அதே போல டெரிக் காலத்தில் மொத்த கூட்டுத்தொகை ரூபாய் 61,300 அப்படின்றத எடுத்து எழுத வேண்டும். இப்போ நம்ம கணக்கை இருப்பு கட்ட போறோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ரூபன் காலத்துல எவ்வளவு இருக்குது? 75,500 வரவு பக்கம் இருக்கு. பற்று பகுதியில் எவ்வளவு இருக்கும்? ரூபாய் 10,500 இருக்கும். அப்போ 75,500 இருந்து 10,500 கழிச்சா எவ்வளவு நமக்கு கிடைக்கும்? ரூபாய் 65,000. அப்போ அந்த இருப்பு கீன்னு இருக்குல்ல, அந்த இருப்பு கீயில ரூபன் காலத்துல ரூபாய் 65,000 பதிவு செய்யறோம். அந்த 65,000 எப்படி இருந்து தெரியுதாமா? வேற ஒண்ணும் இல்ல, வரவு செயல் அவ்வளோத்தையும் கூட்டணும். அப்படிதானே? வரவு செயல் அவ்வளோத்தையும் கூட்ட நமக்கு எவ்வளவு கிடைச்சது? ரூபாய் 75,500 கிடைச்சது. அதே போல பற்று பகுதியில் எவ்வளவுதான் இருந்தது? ரூபனுக்கு 10,500 ரூபாய். அப்போ 75,500 மைனஸ் 10,500 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 65,000.
அந்த 65,000 தான் இந்த இருப்பு கீ அப்படின்ற பகுதியில் வந்து நம்ம எடுத்து எழுதுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்ரிக்கு வந்து மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ வந்தது? 61,300. எங்கே வந்தது? வரவு சைடில் வந்தது. பற்று பகுதியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது? ரூபாய் 6,300. அப்போ 61,300 மைனஸ் 6,300 எவ்வளோமா வரும்? 55,000. அப்போ டெர்ரி காலத்தில் வந்து என்ன செய்யுங்க? 55,000 வந்து இருப்பு கீ அப்படின்ற பகுதியில் வந்து சரியான முறையில் எடுத்தெழுத வேண்டும். இப்போ பற்று பகுதியில் இருப்பு கீயின்னு இருக்குல்ல, அந்த 65,000 55,000 இது அப்படியே நம்ம இங்கே என்ன செய்யறோம்? நம்ம எடுத்துடணும். எங்க வரவு சைடில் இருப்பு கீக்கோன்னு போட்டு அதே ரூபாய் 65,000 ரூபன் காலத்திலையும் ரூபாய் 55,000 டெரி காலத்திலையும் எடுத்து எழுத வேண்டும். முதல் கணக்கு மற்றும் நடப்பு கணக்கு ஆகியவற்றின் மாதிரி படிவங்களை மாணவர்கள் மனதில் நிலைநிறுத்தி வைத்திருந்தால் மட்டும்தான் இந்த கணக்கை வந்து நம்ம துல்லியமாக செய்ய முடியும். ஆகவே மாணவ செல்வங்களாகி நீங்கள் முதல் மற்றும் நடப்பு கணக்கு ஆகிய 2 கணக்குகளோட மாதிரி படிவத்தை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. படிச்சு வச்சிங்க அப்படின்னா இந்த கணக்கை எந்த விதமான பிழையும் இன்றி சரியான முறையில் செய்து முடிக்க இயலும். நன்றி, வணக்கம்.